நம் 33 ஆண்டு காலமாக பெரிய உலகில் கொடி கட்டி பறந்ததுக்கு காரணம் இந்த மக்கள் தான். போன வாரம் கூட பாத்தீங்கன்னா வட மாநிலத்திலிருந்து நம்ம நாட்டில் புழைக்க வந்திருக்காங்க. மாநிலத்தில் பெண்ணாக பிறந்தது குற்றம் தான் அப்படின்னு ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் எழுந்து கொண்டே இருக்கிறது. பத்திரிகையாளராக தாக்கியிருக்காங்க. மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் ஒரு மனுஷனும் நிம்மதியா இருக்க முடியாது. வரி கட்டினாலும் கவர்மெண்ட்டுக்கு அது சரியா சேர்றதில்லை. அங்குள்ள மாவட்ட உறுப்பினர்களும் மேயரும் உள்ள பிரச்சனை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தண்ணி சிரிக்குது. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். என்கேபுரம் பகுதியை சார்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தெருமுனை பிரச்சார கூட்டத்தை முன்னிலை பொறுப்பேற்றி இங்க நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் கார்த்தீஸ்வரன் அவர்களே, பெண்களுக்கு இப்ப போன வாரம் கூட பாத்தீங்கன்னா வட மாநிலத்திலிருந்து நம்ம நாட்டில் புழைக்க வந்திருக்காங்க. மாநிலத்தில் அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்ல. ஒரு பெண்ணாக பிறந்தது குற்றமா அப்படின்னு ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் எழுந்து கொண்டே இருக்கிறது. இதை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? இந்த தமிழக அரசு என்ன பண்ணுது? ஏன்னா ஒரு தமிழக அரசு ஒரு தவறு செய்வதற்கு முன் அதை வந்து தட்டி கேட்கணும். தவறு நடந்த பின்னாடி அதை எடுக்க அதை கேஸ் போடுறதா ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்ல. காவல்துறை வலிமையாக இருக்கிறது. அதை ஏன் சரியாக செய்ய வர மாட்டேன்றீங்க? அவங்களுக்கு சுதந்திரம் ஏன் கொடுக்க மாட்டேங்குது இந்த அரசுக்கு தெரியல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு கல்குவாரி பத்திரிகையாளர் அதை போய் படம் எடுத்திருக்காரு. அந்த பத்திரிகையாளரை இந்த நாட்டின் சுதந்திர கருத்து சுதந்திரத்தை தடை செய்யற மாதிரி அவரோட தாக்கியிருக்காங்க. மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் ஒரு மனுஷனும் நிம்மதியா இருக்க முடியாது. நல்லா உங்களுக்கே தெரியும். கரண்ட் பில் இந்த அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. கரண்ட் பில்லை பத்தி ஏங்க 500 ரூபாய் கட்ட நீங்க 5000 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன். வீட்டு வரி 5000 ரூபாய் கட்டி நீங்க 50,000 ரூபாய் கட்டுறேன். அதுல ஏகப்பட்ட குளறுபடி வேற. வரி கட்டினாலும் கவர்மெண்ட்டுக்கு அது சரியா சேர்றதில்லை. அங்குள்ள மாவட்ட உறுப்பினர்களும் மேயரும் உள்ள பிரச்சனை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தண்ணி சிரிக்குது. இதை பத்தி தமிழக அரசு எந்த இதுவுமே இல்ல. நல்லா சிந்திச்சு பாருங்க. நமக்காக வந்திருக்காரு தளபதி. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி சென்று தளபதி எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்? மக்களுக்காக. அப்ப மக்கள் சொல்லுவோம், உங்களுக்காக தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சிந்தித்து வாக்களிங்கள். பணத்துக்காக வாக்களிக்க வேண்டாம். சிந்தித்து வாக்களித்தால் தமிழகம் நல்லபடியாக